என் உயிரிலும் உணர்விலும் கலந்த அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இன்ஜினியரிங் கனவு பற்றி இன்று சற்று பார்ப்போம். இந்த உலகிலே கோடான கோடி உயிர்கள் வாழ்ந்து மரித்திருக்கும். இந்த மண்ணிலே வாழ்ந்து மரித்திருக்கும் கடவுள் உயிர்களை படைக்கும் போதே ஒரு அர்த்தத்துடன் படைத்திருப்பான். நமது வாழ்க்கையும் மண்ணிலே பிறந்து மண்ணிலே மக்கிப்போதலிலே வாழ்க்கை முடிவடையக்கூடாது. காலம் தாண்டியும் வாழ்வது கல்வி. கல்வியும் கலையும் ஒன்று சேர்ந்தது தான் இன்ஜினியரிங். நம்ம இன்ஜினியரிங் கனவு நம்மளோட சின்ன காலங்களில் இருந்தே நம்மளை அறியாமலே ஒட்டி கொண்டிருக்கும். நானும் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு சிவில் இன்ஜினியராகவோ, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ, ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராகவோன்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு இன்ஜினியரிங் வெறி தாகமும் பற்றி கொண்டிருக்கும். காலம் செல்ல செல்ல ஏதோ படிக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம்னு ஒரு உணர்வும் ஒரு சலிப்பும் எட்ட தோணலாம். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கலாம் என்ன சொன்னார்? எந்த ஒன்று உன்னை தூங்க விடாமல் படுத்ததோ அதுதான் கனவு. கனவு காணணும். கனவு கண்டா மட்டும் போதுமா பிள்ளைகள்? கனவை உயிர்ப்பிக்க நம்ம தொடர்ந்து வேலை செய்யணும், நிதமும் பயிற்சி செய்யணும். தொடர்ச்சியாக நம்ம இன்ஜினியர் ஆகிறதுக்கான வழி என்ன பிள்ளைகள்? நம்மளோட இந்த A-லெவல் சயின்ஸ். இந்த A-லெவல் சயின்ஸில் இருக்கிற ஃபிசிக்ஸோ, பயாலஜியோ, கொம்பைன் மிக்ஸோ, அதே நேரம் உங்களோட கெமிஸ்ட்ரியோ என்ன செய்யக்கூடாது? உங்களோட வேலைகள்லேருந்து உங்களை பின்னிழுக்கக்கூடாது. மனம் தளராமல் தொடர்ச்சியாக வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒன்றுமே சாத்தியமாக தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க பிள்ளைகள்? மிரண்டவனுக்கு ஆகாயமெல்லாம் பேய், சாக துணிந்தவனுக்கு சாகரமே கணுக்காலுக்கு கீழே, ஒரு கடலே கணுக்காலுக்கு கீழே இருக்குமா? ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சாக துணிய போகிறீங்க. ஸோ உங்களோட கனவுக்காக, உங்களோட வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களோட பேரண்ட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட் எப்போ அடைவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்காக எண்டிங் ஆகும்போது, ஒரு கிராஜுவேஷன், ஒரு இன்ஜினியராக நீங்கள் வாழும்போது தான் என்ன செய்யும்? அந்த ஒரு பூரிப்பு அவங்களை பற்றி கொள்ளும். என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், கனவு கண்டா மட்டும் போதாது. இன்ஜினியரிங் கனவுன்றது ஒரு வார்த்தை அல்ல, வாழ்க்கை. வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுதல் எப்போதும் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு சலிப்பையும் தவிப்பையும் தரும். நம்ம தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் என்ன செய்யணும்னு சொன்னால் வெற்றிக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக வழிவகுக்கும். என்னென்னு சொன்னால் மாணவர் உங்களோட வாழ்க்கையில், இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் சறுக்கி விழுதலும் தடம் புரளுதலும் இயல்பே. ஆனால் அதை மீண்டெழுந்து தம் வாழ்க்கையை சரி செய்து கொள்வது தான் மிகுதி வரலாறு. அதாவது வீழ்ந்து கிடப்பது ஒவ்வொருத்தரையும் தெரிவு. வீழ்வது வளமை, வீழ்ந்து கிடப்பது தெரிவு. நம்ம என்ன செய்யக்கூடாது? வீழ்ந்து கிடக்கக்கூடாது. தொடர்ந்து போராடி நம்மளோட கனவு அடைய பாடுபடணும். அத்தனை இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு